ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. உலகின் பணக்கார கடவுள் என போற்றப்படுபவர் திருப்பதி ஏழுமலையான்தான். திருப்பதி வெங்கடேச பெருமாள் பற்றியும் திருமலையின் மகிமை பற்றியும் பல புராணங்கள் போற்றி புகழ்ந்துள்ளன. திருப்பதி என்றால் திருப்பம் வரும் என்று புகழ்பெற்ற பழமொழியில் இருந்தே திருப்பதியின் பெருமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்ற எந்த கோவில்களும் இல்லாமல் திருப்பதியில் மட்டும் ஏன் இவ்வளவு பக்தர்கள் குவிகிறார்கள் என்பதை திருமலையில் வெங்கடேச பெருமாள் குடிகொண்ட கதையும் அவர் நிகழ்த்திய திருவிளையாடல் கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆகாசராசன் என்றொரு அரசன் ஒரு சமயம் நகர்வலம் வரும்போது தாமரை குளத்தில் அழகான பெண் குழந்தை ஒன்று தாமரை மலரில் படுத்தபடி அரசரை பார்த்தவுடன் சிரித்திருப்பதை கண்டார். அக்குழந்தையை கண்டு மகிழ்ந்த அரசர், இது யாருடைய குழந்தை? தெய்வீகமான முகம், லக்ஷ்மி கடாட்சமாக குழந்தை திகழ்கிறதே என்று கூறினார். ராஜாவுக்கு தெரியாது அந்த குழந்தை உண்மையிலேயே மகாலட்சுமி தான் என்று. காவலர்களை அனுப்பி இந்த குழந்தைக்கு உரிய பெற்றோர் யார் என்று தேடும்படி உத்தரவிட்டார். ஆனால் யாரும் குழந்தையை சொந்தம் கொண்டாடி வரவில்லை. எல்லாம் இறைவன் செயல். இந்த குழந்தையை என் மகளா நான் ஏற்று வளர்ப்பேன் என்று முடிவெடுத்து அந்த குழந்தைக்கு தாமரையின் கண்டெடுத்ததால் பத்மாவதி என்று பெயரிட்டார் அரசர். குழந்தை பருவத்திலிருந்தே பத்மாவதி மங்கை பருவம் அடைந்தாள். தான் யார் என்பதை உணர்ந்து பெருமாளுடன் மீண்டும் ஒன்று சேர தவம் இருந்தாள். வெங்கடேச பெருமாள் திருப்பதி மலை மீது தோன்றி தன் உடன் இருந்த வகுல மாளிகையை ஆகாசராஜனிடம் அனுப்பி பெண் கேட்டு தூது அனுப்பினார். வெங்கடாஜலபதியே மருமகனாக வர இருப்பதை தடுப்பாரா அரசர்? தன் மகளின் விருப்பத்தையும் தெரிந்த மன்னர் பெருமாளுக்கு பெண் தர சம்மதம் தெரிவித்தார். அரசருடைய மகளை திருமணம் செய்வதால் இவருக்கு இணையாக இல்லாவிட்டாலும் திருமணத்திற்கு தன் சார்பில் கல்யாண செலவு செய்ய வேண்டும் என்று விரும்பி குபேரனிடம் கடன் பெற்றார் பெருமாள். திருமணமும் பிரம்மாண்டமாக நடந்தது. ஒரே மகள் என்பதால் சீர்வரிசையை அள்ளி கொடுத்தார் அரசர். எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவில் சீர் பொருட்கள் இருந்தாலும் சமையல் பொருட்களில் கருவேப்பிலை இல்லாததை கண்டார் பெருமாள். என்ன பத்மாவதி, உன் தந்தைக்கு கருவேப்பிலை வாங்கக்கூட பணமில்லையா என்று கேலியாக நகைத்தார். தன் தந்தையை பற்றி கிண்டலாக பேசிவிட்டாரே என்ற கோபத்தில், சரி இருங்கள், தந்தையிடம் சென்று கருவேப்பிலை வாங்கி வருகிறேன், பொழுது சாயும் முன்பாகவே வந்து விடுகிறேன் என்று உறுதி தந்து சென்றாள் பத்மாவதி. ஆனால் தந்தையிடம் கருவேப்பிலை வாங்க மேல் திருப்பதிக்கு செல்வதற்கு முன்னதாகவே கீழ் திருப்பதிலேயே கதிரவன் மேற்கில் மறைந்து விட்டான். பொழுது சாய்ந்தும் விளக்கு வைக்கும் நேரத்தில் மனைவி வீடு திரும்பாமல் இருக்கிறாளே என்று கோபப்பட்ட பெருமாள், நீ கீழ் திருப்பதிலேயே தங்கிவிடு என்று சொல்லிவிட்டார். தன் கணவரின் சொல்லுக்கு மறுப்பு சொல்லி வாதாடுவது நல்லதல்ல என்று நினைத்த பத்மாவதி கீழ் திருப்பதிலேயே தங்கிவிட்டாள். ஒருவருக்கு ஆபத்து என்றால் முதலில் பரிதாபப்பட்டு அதற்கு தீர்வு சொல்வதும் பெண்கள்தான். அதனால் பெருமாளுக்கு முன்னதாகவே பக்தர்களுக்கு அருள் தர பத்மாவதி தாயார் கீழ் திருப்பதியில் தங்கியிருக்கின்றார் என்ற கருத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. கூனன், குருடன், முடவன், ஊமை இவர்கள் 4 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். இந்த சமுதாயம் நம்மை மதிக்கவில்லையே, இனி நாம் உயிருடன் இருப்பதை விட இறப்பதே நல்லது என்று முடிவெடுத்து திருமலையின் மேல் ஏறி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணி திருப்பதி மலையின் மேல் ஏற முயற்சித்தார் நால்வரும். அதற்கு முன்னதாக கீழ் திருப்பதியில் உள்ள பத்மாவதி தாயாரை தரிசித்தனர். பிறகு திருப்பதி மலை ஏற ஏற கூனன் தன் கையிலிருந்த கோலை வீசி நிமிர்ந்து நடந்தான். குருடன் கண் பார்வை பெற்று ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி, அதோ பார், அந்த மரத்தின் கொம்பு தேன் என்று கத்தினான். நொண்டி நொண்டி நடந்து வந்த முடவன், எங்கே அந்த மரத்திலா என்று கூறிக்கொண்டே மரத்தின் மேல் ஏறினான். வாய் பேச முடியாதவனோ அந்த தேனில் தனக்கு பங்கு தர வேண்டும் என்று கத்தினான். இப்படி 4 உடல் கூரை நிவர்த்தியாகி ஏற்பட்ட நல்ல மாற்றத்தைக் கண்டு
அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். திருப்பதி பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வணங்கினால் ஏற்றம் ஏற்படும். ராஜேந்திர சோழ அரசு பதவியேற்றால் திருப்பதி ஸ்தானத்தில் 24 நெய் விளக்குகள் ஏற்றுவதாக வேண்டினார். அவர் வேண்டுதலுக்கு பலன் கிடைத்தது. பதவி ஏற்ற பிறகு தினமும் 24 நெய் விளக்கு ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றி வந்தார். இப்படி பக்தர்கள் வேண்டுதலை மட்டுமன்றி அவர்கள் வேண்டாமல் விட்டு அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் அனைத்து நன்மைகளையும் பெருமாளும் தாயாரும் அருள்கிறார்கள் என்பதால் வேறு எந்த கோவிலிலும் இல்லாமல் திருப்பதியில் மட்டும் இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் குவிகின்றனர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.